ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்டார்ட் டு ஸ்டடி. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th சோஷியல் சயின்ஸ் நியூ சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க சிலபஸ் வந்து. ஸோ சிவிக்ஸில் யூனிட் 4ல் இருக்கிற இந்தியன் ஃபாரின் பாலிசி அந்த லெசனை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதோட புக் பேக் ஆன்சர்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். சிவிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 லெசனில் இருக்கிற ஃபுல் சிலபஸுமே கொடுத்துருக்காங்க, ஃபுல் யூனிட்டுமே கொடுத்துருக்காங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா சிவிக்ஸில் ஃபஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், தேர்ட் லெசன் இந்த 3 லெசனில் புக் பேக் ஆன்சர்ஸ்மே அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4th லெசனில் இருக்கிற புக் பேக் ஆன்சர்ஸ் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். 1 மார்க்லேருந்து டீட்டெயில் ஆன்சர்ஸ் வரைக்கும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புக்கில் எப்படி ஈஸியாக மார்க் பண்ணி படிக்கலாம் அப்படின்றத நான் சின்ன சின்ன டிப்பாக சொல்ல போகிறேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எந்த கைடு வந்து ஃபாலோ பண்ணால் சோஷியல் சயின்ஸ்க்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு கேட்டிங்க. ஸோ கைட் ஃபாலோ பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரியாக வச்சுக்கோங்க, புக்கில் மார்க் பண்ணி படிங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டீரியராக கேட்கும் போதும் உங்களுக்கு ஈஸியாக எழுதுறதுக்கு நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கைடு டிஃபர் ஆகும் ஆன்சர்ஸ். பட் புக்குனா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக இருக்கும். இதை நான் நிறையா வீடியோவில் சொல்லிட்டேன், இருந்துமே நிறைய பேர் கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நான் அதனால தான் திருப்பி ரிப்பீட்டடாக சொல்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கைட் ஃபாலோ பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸோ புக்கை வந்து நல்லா படிச்சு. ஸோ அதான் உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 1 மார்க்லேருந்து நான் கொஷின்ஸ் ரீட் அவுட் பண்ணி ஆன்சர் சொல்கிறேன். வந்து பென்சிலில் மார்க் பண்ணால் தெரியலன்ட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால நான் பெனில் வந்து நிறைய எழுதிட்டு வந்திருக்கேன். ஸோ நீங்களும் புக்கில் பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 275 எடுத்துக்கோங்க. சிவிக்ஸ் யூனிட் 4th லெசன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, which minister plays a vital role in modeling foreign policy of our country dash அப்படி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர். செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா த பஞ்சசல் ட்ரீட்டி ஹாஸ் பீன் சைன்ட் பிட்வீன் டேஷ். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி, இந்தியா அண்ட் சைனா. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா விச் ஆர்டிக்கல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் டைரக்ட்ஸ் டு அடாப்ட் ஃபாரின் பாலிசி. ஆர்டிக்கல் 51, ஆப்ஷன் பி த ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4th கொஸ்டின் அப்ரத்தைட் இஸ் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எ பாலிசி ஆஃப் ரேசியல் டிஸ்கிரிமினேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஆன்சர். 5th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா த அக்ரிமெண்ட் சைன்ட் பை இந்தியா அண்ட் சைனா இன் 1954 ரிலேட்டட் டு டேஷ். ஆப்ஷன் வந்து டி, த 5 பிரின்சிபல்ஸ் ஆஃப் கோஎக்ஸிஸ்டன்ஸ். 6th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா விச் இஸ் நாட் ரிலேட்டட் டு அவர் ஃபாரின் பாலிசி. ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டி, கொலனலிசம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7th கொஸ்டின். ஸோ 7th கொஸ்டின் என்னன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரி இஸ் நாட் த ஃபவுண்டர் மெம்பர் ஆஃப் NAM. NAM அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி, பாகிஸ்தான். 8th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ஆட் ஒன். ஆன்சர் வந்து சி, டிப்ளமோசி. நெக்ஸ்ட் 9th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நான் அலைன்ஸ் மீன்ஸ் டேஷ். ஆப்ஷன் வந்து பி, ஃப்ரீடம் டு டிசைட் ஆன் இஷ்யூஸ் இண்டிபெண்டன்ட்லி. 10th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நான் மிலிட்ரி இஷ்யூஸ் ஆர் டேஷ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் த அபோவ், எல்லாமே தான் இதோட ஆன்சர். இதோட வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபில்லிங் த பிளாங்க்ஸில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கண்டக்டட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் டெஸ்டர் டேஷ், பொக்ரான். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அட் ப்ரெசன்ட் அவர் ஃபாரின் பாலிசி ஆக்ட் as a mean to generate dash for domestic growth and development, இன்வர்ட் இன்வெஸ்ட்மெண்ட், பிஸ்னஸ் அண்ட் டெக்னாலஜி. எனக்கு அங்கே ஸ்பேஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழே எழுதியிருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா எழுதிக்கோங்க, இல்லைன்னா பக்கத்தில் இந்த சைடில் எங்கேயாவது வந்து நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. தேர்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டேஷ் இஸ் த இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் இம்ப்ளிமெண்டிங் ஃபாரின் பாலிசி ஆஃப் எ ஸ்டேட். ஆன்சர் வந்து டிப்ளமோசி. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டேஷ் வாஸ் இந்தியாஸ் பாலிசி இன் த ஃபேஸ் ஆஃப் பைபோலார் ஆர்டர் ஆஃப் த கோல்டு வார். நான் அலைன்மெண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ட்ரெடிஷனல் அண்ட் நேஷனல் எத்தோஸ் இஸ் டு ப்ராக்டிஸ் டேஸ் டிஸ்அமர்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் ஓவர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அண்ட் டிக் த அப்ரோப்ரியேட் ஆன்சர். நான் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கொஸ்டினை மட்டும் ரீட் அவுட் பண்ணிட்டோம், ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன், நீங்களும் மார்க் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் த கரெக்ட் chronological order and choose the correct answer from the code given below. ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஏ தான். ஃபர்ஸ்ட் ஒன், தேர்ட் ஒன், 4th ஒன் அண்ட் செகண்ட் ஒன். ஸோ இந்த ஆர்டரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து கரெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அபவுட் NAM, நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட்.
இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சி தான் ஆன்சர். செகண்ட் ஒன் மட்டும்தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மாதிரி கேட்டிருக்காங்க. ரைட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அகேன்ஸ்ட் ஈச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ. During Cold War, India tried to form a third bloc of nations in the international affairs அப்படின்றது true. The Ministry of Home Affairs is responsible for the conduct of the country foreign relation, அது வந்து false. அடுத்து the nuclear test at Pokhran was done under Ukrainian nuclear explosions project வந்து பார்த்தீங்கன்னா true. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அசர்ஷன் வந்து இந்தியா அலைன்ட் வித் சோவியத் யூனியன் பை த இந்தியன் சோவியத் ட்ரீட்டி ஆன் 1971. ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் பிகின் வித் டிசாஸ்ட்ரோஸ் இன்ட்ரோ சைனா வார் ஆஃப் 1962. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து சி. ஏ இஸ் கரெக்ட் அண்ட் ஆர் இஸ் ராங். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அசர்ஷன் வந்து இந்தியா ஹாஸ் ஃபார்மல் டிப்ளமேட்டிக் ரிலேஷன் with most of the nation. Reason வந்து India is the world's second most populous country. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஏ தான். ஏ இஸ் கரெக்ட் அண்ட் ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ அப்படின்றது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவாய்டன்ஸ் ஆஃப் மிலிட்ரி blows was necessity for India after political freedom because India has to redeemed from டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சி தான் அதோட ஆப்ஷன். ஆல் த அபோவ். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தோம். இப்போ மேட்ச் த ஃபாலோயிங் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷன் ஐலாண்ட் இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மால்தீவ்ஸ் தான். செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் பிரிட்ஜ் டு ஏஷியன் வந்து பார்த்தீங்கன்னா மயான்மர். நெக்ஸ்ட் பன்சில் வந்து பார்த்தீங்கன்னா 1954. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்ரோ ஏஷியன் கான்ஃபரன்ஸ் வந்து 1955. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பீஸ் அது வந்து ஃபாரின் பாலிசி. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்பர் வந்து ஆர்டராக பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 மார்க்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் இந்த லெசன். ஏன்னா என்டையர் யூனிட் வந்து உங்களுக்கு சிலபஸில் கொடுத்துருக்காங்க. அதனால எல்லா கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கே இருக்குது அப்படின்றத நான் சைடில் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் பேஜ் நம்பரோட மார்க் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஃபாரின் பாலிசி. பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 269 எடுத்துக்கோங்க. 269 வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்று மட்டும் பென்சிலில் மார்க் பண்ணியிருப்பேன். எங்கே இருந்து அப்படின்றத நானே சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் இருக்கு பாருங்க. நான் S1 அப்படின்னு போட்டிருப்பேன். ஷார்ட் ஆன்சர் 1ன்னு கொடுத்துருப்பேன். ஸோ ஃபாரின் பாலிசியில் ஸ்டார்ட் ஆகி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பை லிட்ரலி மல்டி லிட்ரலி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்களா லேட்ரலி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. பென்சில் உங்களுக்கு தெரியாது. ஸோ பெனில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் 2 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் இந்தியாஸ் நியூக்ளியர் பாலிசி. பேஜ் நம்பர் 272 எடுத்துக்கோங்க. உங்கள் புக்லேயே நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பாலிசி ஆஃப் டிஸ்அர்மமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா. அதில் வந்து 3 பாயிண்ட் வந்து நீங்கள் எழுதிக்கணும். இதிலிருந்து குளோபல்லேருந்து பர்பஸஸ் வரைக்கும் எழுதிக்கணும். ஸோ ஷார்ட் ஆன்சர் 2 அப்படின்னு நான் மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் டொமஸ்டிக் பாலிசி அண்ட் ஃபாரின் பாலிசி. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் பேஜ் நம்பர் 273 வந்து பார்த்தீங்கன்னா கீழே எண்ட் ஆஃப் த பேஜில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சர் 3. ஸோ ஷார்ட் ஆன்சர் 3 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு. நெக்ஸ்ட் ஷார்ட் ஆன்சர் 4 வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் எனி 4 கைடிங் பிரின்சிபல் ஆஃப் பன்சில். அது வந்து பார்த்தீங்கன்னா 270 பேஜ் நம்பர் எடுத்துக்கோங்க. ஸோ இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எனி 4 கைட்லைன்ஸ் உங்களை எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் சாய்ஸ்க்கு எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் எழுதிக்கலாம். 5 தான் இருக்கிறதே இருக்குது. ஸோ 5ம் கேட்கலாம் 4ம் கேட்கலாம். ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட் வாஸ் த ரீசன் ஃபார் இந்தியா டு சூஸ் த பாத் ஆஃப் நான் அலைன்மெண்ட். பேஜ் நம்பர் 270 எடுத்துக்கோங்க. ஸோ 270ல் எத்தனாவது நம்பர் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 5th கொஸ்டின். ஸோ பேஜ் நம்பர் 270ல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நேருவில் ஸ்டார்ட் ஆகி ஆஃப்ரிக்கா வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதோட சோல ஸ்டார்ட் ஆகி அஃபேர்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட். இதை நீங்கள் ரீட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். இதோட எக்ஸ்ப்ளனேஷன் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த லெசனோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா கிளியராக கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் த மெம்பர் கண்ட்ரீஸ் ஆஃப் SAARC. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 272 இருக்கு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர்.
ஸோ அதில் வந்து ஷார்ட் ஆன்சர் 6ன்னு மார்க் பண்ணியிருப்பேன் பாருங்க, இந்த மெம்பர் கண்ட்ரீஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணியிருப்பேன். ஸோ அதுதான் வந்து இந்த SAARC அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எக்ஸ்பென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆப்ரேஷன். ஸோ அதோட மெம்பர் கண்ட்ரீஸ் தான் என்னென்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின், இம்பார்ட்டண்டான ஒரு கொஷினும் கூட, படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேம் த ஆர்கிடெக்ட் ஆஃப் த நான் அலைன் மூவ்மெண்ட், பேஜ் நம்பர் 270 இருக்கு. பேஜ் நம்பர் 270 நிறைய வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் இருக்கும். ஸோ அதனால வந்து நிறைய கொஷின்ஸ் இருக்கிறதுனால இதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. டீட்டெயில் ஆன்சர்ஸுமே இதுக்குள்ள இன்க்ளூட் ஆகும். பேஜ் நம்பர் 270 த ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ஆஃப் நான் அலைன் மூவ்மெண்ட்னு சொல்லி இங்கே ஒரு குட்டி பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. அதுதான் ஷார்ட் ஆன்சர் 7. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8th கொஷின் வந்து மென்ஷன் த மெயின் டூல்ஸ் ஆஃப் ஃபாரின் பாலிசி, பேஜ் நம்பர் 269 எடுத்துக்கோங்க. 269ல இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மெயின் டூல்ஸ் ஆஃப் ஃபாரின் பாலிசியில் ஸ்டார்ட் ஆகி ஃபோர்ஸஸ் வரைக்கும் இருக்கு பாருங்க. இதுதான் ஷார்ட் ஆன்சர் 8. இதோட வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சர் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டீட்டெயில் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். 3 டீட்டெயில் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரைட் எ டீட்டெயில்டு நோட் ஆன் நான் அலைன்மெண்ட், பேஜ் நம்பர் 270 எடுத்துக்கோங்க. ஸோ 270ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேராகிராஃப் இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு இது ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் ஆகும். இந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே பாயிண்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் எழுதும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், படிக்கும் போதும் ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அது வந்து உண்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் வந்து த நான் அலைன்மெண்ட் ரூட்ஸ் அதில் ஸ்டார்ட் ஆகி மாடர்னைசேஷன் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் ஆன்சர் 1 வந்து இருக்குது. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் ஆன்சர் 1 வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் ஆன்சர் 2 வந்து டிஸ்கஸ் த கோர் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் இந்தியன் ஃபாரின் பாலிசி, பேஜ் நம்பர் 270 தான் அதுவுமே இருக்கு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியான ஒரு டீட்டெயில் ஆன்சர் சொல்லலாம். இது வந்து ஜியோகிராஃபிக்கல் பொசிஷன், இந்த பாயிண்ட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீட்டெயில் ஆன்சர் 2. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் ஆன்சர் 3 தான் கொஞ்சம் உங்களுக்கு பெருசாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். Make any 2 basic concepts followed by India to maintain friendly relations with its neighbors, page number 273ல இருக்கு பாருங்க. நான் எங்கெங்கெல்லாம் மார்க் பண்ணியிருக்கணும் அங்கே மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க, எல்லாமே எழுதணுன்ட்டு அவசியம் கிடையாது. நான் எங்கெங்கன்னு சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் அதுல இருந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஆப்ஷன் ஏல வந்து பார்த்தீங்கன்னா த இந்தியாஸ் ஃபாரின் பாலிசியில் ஸ்டார்ட் ஆகி கல்ச்சரல் காமனாலிட்டிஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா .1. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கிவ்ஸ் அதில் ஸ்டார்ட் ஆகி மால்தீவ்ஸ் வரைக்கும் நமக்கு .2. நெக்ஸ்ட் அதோட வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்லேருந்து ஒரு 5 லைனுக்கு முன்னாடி இந்தியாவில் ஸ்டார்ட் ஆகி ட்ரைனிங் வரைக்கும் இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்கிறதுல ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பாயிண்டாக எழுதிக்கோங்க, ஆனால் எல்லாமே வந்து நமக்கு இன்க்ளூட் ஆகும். நெக்ஸ்ட் சியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகி சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் ஸ்டார்ட் ஆகி இந்தியா வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் மியான்மரில் ஸ்டார்ட் ஆகி ஏஷியா வரைக்கும் செகண்ட். நெக்ஸ்ட் த பர்பஸில் ஸ்டார்ட் ஆகி ஏஷியா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3rd பாயிண்ட் வந்து ஸ்டார்ட் முடியுது. நெக்ஸ்ட் டியில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில் வந்து கரண்ட்லியில் ஸ்டார்ட் ஆகி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்டாக எழுதணும், கோல் வரைக்கும் எழுதுனா போதும். இது ஃபுல்லாக எழுதணுன்ட்டு அவசியம் இல்லை. கைடில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஷார்ட் பண்ணி அவங்களோட ஓன் வேர்ட்ஸ் போட்டு எழுதியிருப்பாங்க, நமக்கு அந்த அளவுக்கு கூட அவசியம் கிடையாது. பட் ஷார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் என்னெல்லாம் எழுதுனா போதுன்றதை மட்டும்தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் அதோட மார்க் பண்ணிக்கோங்க. கோல் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்டாக போட்டு நீங்கள் மார்க் பண்ணி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் லாஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் ஏ லீடிங் பவரில் வந்து இந்தியாவில் ஸ்டார்ட் ஆகி எக்கனாமி வரைக்கும் இருக்கும். நெக்ஸ்ட் இந்தியாவில் ஸ்டார்ட் ஆகி கவுன்சில் வரைக்கும். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் ஆன்சர் 3 வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெசனில் மார்க் பண்ண வேண்டிய விஷயங்களும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு, இல்லை இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு, இல்லை இதெல்லாம் தப்பாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி புக் பேக் ஆன்சர்ஸ் எந்த லெசனுக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கான வீடியோஸும் சீக்கிரமாக நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். நீங்களும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எ வீடியோ.